ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரத்துல இருந்து புதுசா ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஏமாறாம வீடு வாங்குறது எப்படின்னு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்களுக்கு கிடைச்ச லேர்னிங்க உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்புறீங்க ப்ராப்பர்ட்டியை ஏமாறாம எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக நாங்க யோசிச்சோம், இது ஜஸ்ட் ஒரு 10 minutes வீடியோல கவர் பண்ண முடியாது. வீக்லி ஒன்ஸ் டெடிகேட்டட் வீடியோ இதுக்கு ஷேர் பண்ணலாம்னு இருக்கோம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் குட் ஆர் பேட் அது வந்து ஒரு டிஃபரெண்ட் டிபேட். அதுக்குள்ள நம்ம இப்ப போகல. அபார்ட்மெண்ட் வந்து வாங்கும்போது இந்த விஷயம்லாம் நம்ம முக்கியமா வாட்ச் பண்ணணும். அதை பத்தின டீடைல்டு வீடியோ தான் இது. அபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, ஒரு வில்லா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம். வீக்லி ஒன்ஸ் டெடிகேட்டடா வீடியோ போடுறேன். இது சொல்றதுக்கு எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் சென்னையில 33 வருஷமா இருக்கேன். பிளஸ் ஐ ஓன் ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் இன் சென்னை. அதுல எங்களோட ஏர்னிங்ஸ் வச்சே நாங்க ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கோம். 33 ஏஜ்க்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்காங்க. ஃபியூ வி பாட் இட் வித் आवर ஓன் மணி. பட் ரிசர்ச் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணி தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிருக்கோம். ஷேர் தோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் आवर சப்ஸ்கிரைபர்ஸ். அதுதான் இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா. சீரீஸோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏமாறாம வைஸ் டெசிஷன் எடுத்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும். அதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன். எங்களால மணி ஹெல்ப் பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி சப்போர்ட் நாங்க உங்களுக்கு பண்றோம். நீங்க டிசைட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட ஃபைண்டிங்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். நீங்களும் கண்டிப்பா ரிசர்ச் பண்ணணும், சரியா? நான் 90% ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இருந்தாலும் நீங்களும் ஒரு வைஸ் டெசிஷன் ஃபேமிலியோட சேர்த்து எடுத்து தான் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும். வீடியோக்குள்ள போயிடலாம். கைடன்ஸ்ன்றதே ரொம்ப வேல்யூபிள் தான். ஈச் அண்ட் எவ்ரிதிங் தட் we are going to cover will save few lakhs for some people. அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் நான் பாக்குறேன். எப்படி இது ஸ்டார்ட் பண்ணலாம்னா, ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்த்து நம்ம பிடிச்சி உடனே புக் பண்றோம் இல்லையா? அப்போ புக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ப்ரீகாஷன் அதை பத்தி பேசினா அதுதான் முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேஷ் வச்சிருக்கேன், என்னோட சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி பார்க்க போறேன்னா இந்த காசு என்கிட்ட இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தர கான்ஃபிடன்ஸ்னால அந்த ப்ராப்பர்ட்டி பத்தி நீங்க ரிசர்ச்சே பண்ணாம ஒரு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுறீங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக். ப்ராப்பர்ட்டி பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க கையில இருக்க காசையும் நீங்க கொடுக்கணும். அந்த சேல்ஸ் பர்சன் சொல்ற இன்ஃபர்மேஷனை மட்டுமே நம்பி நீங்க வீடு புக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் தான் ரிசர்ச்சே பண்றாங்க. அது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் காசே கொடுக்கணும். உங்ககிட்ட 1 lakh இருக்கட்டும், 10 lakhs இருக்கட்டும், உங்களோட சேவிங்ஸ் ஒரு 30 lakhs வச்சிருந்தாலுமே ஒரு ப்ராப்பர்ட்டியை ரிசர்ச் பண்ணாம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணக்கூடாது. இதுதான் ரூல் நம்பர் 1. ஒரு ப்ராப்பர்ட்டி பத்தியும் நீங்க என்ன நம்பி மெயில் அனுப்புறீங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி நான் ரிசர்ச் பண்ணும்போது அத்தனை பேர் வந்து ரிவ்யூல போட்டிருக்காங்க, என்னோட அட்வான்ஸ் புக்கிங் தரல, நான் கேன்சல் பண்ணேன், ஆனா எனக்கு புக்கிங் காசு வரலன்னு. எப்படிங்க வரும் அந்த காசு உங்களுக்கு? அவங்க கம்பெனில ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. அதை பத்தி நான் சொல்றேன். நம்ம விட்டு போகிற பணம் வந்து திருப்ப நம்ம கிட்ட வந்து சேர்றதுங்கிறது 50-50 சான்ஸ் தாங்க. இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நம்ம மணி மேக் பண்ணலாம்னு காத்திருக்க ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பிசினஸ் மேன் கிட்ட ஒருத்தங்க போய் காசை கொடுத்துட்டு திரும்பவும் அதை கூட அப்படின்னும் போது அவங்க ஆல்ரெடி அதை வந்து லாபமா அவங்க கணக்கில் எழுதியிருப்பாங்க. உங்களால அவங்க கிட்ட திருப்பி வாங்க முடியும் அப்படின்னா it will definitely take lot of time and take more efforts. நீங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, பத்தி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அனாலிட்டிக்ஸ் படி Facebook, YouTube எது தேடினாலும் நீங்க ஒரு வீடு தேடுறீங்கன்னா வீடு ரிலேட்டட் ஆட்லாம் நிறைய காட்டும் உங்களுக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பட் நீங்க ஃபர்ஸ்ட் போய் அங்க ஒரு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும். யார் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க வீடு வேணுமான்றது உங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கணும். இன்னொன்று உங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் அது விருப்பமா இருக்கணும். 30 வருஷத்துக்கு ஒரு லோன் கட்ட போறீங்க. அந்த லோனை உங்களால தனியா கட்ட முடியாது. ஒன்னு உங்களோட பார்ட்னரும் சேர்ந்து தான் பே பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் அந்த டெசிஷன் எடுக்கணும். நீங்க மட்டும் ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ட்னர் கிட்ட சொல்லி அப்புறம் உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும். அப்ப நீங்க ஃபைனலா என்ன டிசைட் பண்ணுவீங்க? ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வேணாம் முடிவு பண்ணும்போது அந்த நீங்க பே பண்ண அமௌண்ட் இமீடியட்டா உங்க கைக்கு கிடைக்காது. ப்ராசஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வீடு தேடுவீங்க இல்லையா? தேடும் போது இன்ஃப்ளூயன்சர் வச்சு ஒரு பாஷா ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. நீங்க அந்த கம்யூனிட்டி போகும்போது அந்த மாடல் ஹவுஸ் ரொம்ப அழகா ட்ரீம் ஹோம் மாதிரியே இருக்கும். அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட ட்ரீம் ஹோம்னு நினைச்சு நீங்க ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அங்க இருக்கிற டிராபேக் வெளியில ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணாலுமே யூ ஷுட் நாட் மேக் எனி அட்வான்ஸ் புக்கிங் பேமெண்ட். ஒரு வாரம் கழிச்சு பே பண்ணாலும் அந்த வீடு அங்கதாங்க இருக்கும். பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு 1 week கழிச்சு கிடைக்கும்னு அந்த சேல்ஸ் பர்சன் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க அந்த சேல்ஸ் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல நினைச்சு பாருங்க. அவங்களோட வேலையே அந்த வீட்டை விற்கணும்ன்றது தான்.
அவங்கள தேடி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள கன்வெர்ட் பண்ணி அவங்கள எப்படியாவது அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க வைக்கணுன்றது தான் அந்த சேல்ஸ் பர்சனோட வேலை. அவங்க வேலையை தான் பண்றாங்க. நீங்க புக்கிங் பண்ணிட்டு அந்த சேல்ஸ் பர்சனை இவங்க என்கிட்ட காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க தான் உங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க. உங்களை என்ன ப்ரெஷர் போட்டாலும் நீங்க வைஸ் டெசிஷன் தான் எடுக்கணும். ஓகே, அதை நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த காசை நீங்க உடனே ரிலீஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பயப்படுற மாதிரி அந்த வீடு உடனே புக் பண்ணி ஒருத்தவங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க. சிவாஜி படம் பார்த்துருக்கீங்களா? அந்த கிளைமேக்ஸ்ல தலைவர் நடந்து வருவாரு, வீடா கட்டிட்டு ஃபாஸ்டா கட்டிட்டே வரும். அந்த படத்துல மட்டும்தாங்க அது பாசிபிள். நிஜத்துல ஒரு வீடு கட்டி முடிக்கணும்னா 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். ஸோ உங்களுக்கு 6 வருஷம் வரைக்கும் டைம் இருக்கு அந்த வீடு புக் பண்றதுக்கு. ஸோ நீங்க அந்த டைம்ல கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா, இது பேசிக்கலி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங். வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும், இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், நிறைய அடுக்குவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு இது கிடைக்காம போயிடுமேன்ற ஒரு ஃபியரை வந்து உங்ககிட்ட உருவாக்குவாங்க. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தாங்க. ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்றீங்க, ஆனா நீங்க முடிவு பண்ணதுலேருந்து நடக்கிறது எல்லாமே ஒரு டீமு, ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட் வந்து 24/7 உட்காந்து யோசிச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணி உங்களை வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை டிசைட் பண்ண வைக்கிறாங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே நகருது. இட்ஸ் ஃபங்க்ஷனிங் பிகாஸ் ஆஃப் யுவர் டெசிஷன் ஆஃப் பையிங் அ ப்ராப்பர்ட்டி. அதனால அத்தனை பேர் வேலை செய்யற ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து ஒருத்தர் டிசைட் பண்ணி போறீங்கன்னா உங்களை எப்படியாவது பே பண்ண வைக்கணும்ன்றது அவங்களோட அவங்க வேலையை பண்றாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கரெக்டா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட சேல்ஸ் டீமோட ஜாபே வீடு வாங்கணும்னு நினைச்சு வர்றவங்க கிட்ட விற்கணும். வாங்கலனாலும் பரவாயில்ல, ஒரு புக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்க பண்ணிட்டு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு நீங்க கேட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 lakh உங்களுக்கு இமீடியட்டா கிடைக்காது. ஒரு அட்லீஸ்ட் 3 months ஆர் மேக்ஸிமம் 4 to 5 months ஆகும். ஏன் என் காசு உடனே கொடுத்தா என்னன்னு நீங்க நினைப்பீங்க. உடனே வராது. ஏன்னா இப்போ ஒரு அமௌண்ட் அந்த பில்டருக்கு கிரெடிட் ஆகுதுன்னா அது அவங்களோட லெட்ஜர்ல இருக்கும். அதை ஈஸியா ஓகேன்னு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது அந்த ஃபினான்ஸ் டீம் அப்ரூவ் பண்ணணும். அந்த சேல்ஸ் பர்சன் கிட்ட மறுபடியும் சொல்லுவாங்க அந்த டீம், மறுபடியும் அந்த கிளைண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படியாவது அந்த வீட்டை வாங்க வைங்கன்னு. ஸோ அந்த 3 மாசமும் டைம் எடுத்துப்பாங்க உங்களை கன்வெர்ட் பண்ணி அந்த வீடை வாங்க வைக்கிறதுக்கு. வீடு வாங்கினா நல்ல விஷயம் தானேன்னு சொல்றீங்க. வீடு வாங்கினா கண்டிப்பா நல்ல விஷயம் தான். நீங்க இமீடியட்டா ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற நீங்க 4-5 வருஷம் கழிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை போய் புக் பண்ணீங்கன்னா நீங்க வட்டியும் கட்டுவீங்க, ஹோம் லோனுக்கு ரெண்ட்டும் கட்டுவீங்க. உங்களால ரெண்டுமே கட்ட முடியுமான்றத உட்காந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு தான் நீங்க ப்ராப்பர்ட்டி பார்க்க போகணும். புக் பண்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ப்ரிகாஷன்ஸ், அதுல முக்கியமானது ஒன்று வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எழுதி பாருங்க. நீட் அண்ட் வாண்ட், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கூட விட்டுருங்க, நீட் அண்ட் வாண்ட்னு எழுதுங்க. இது நீடா இல்ல வாண்டா, உங்களுக்கு இது கண்டிப்பான தேவையா இல்ல நீங்க விருப்பப்படுற ஒரு பொருளா, அப்படி பார்க்கணும். விருப்பப்படுறீங்கன்னா அந்த ஷாப்பிங் அர்ஜ் வந்து கொஞ்சம் நீங்க ஹோல்ட் பண்ணி தான் வைக்கணும். அதுக்கப்புறமா எங்க பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்கணும். இதனால நம்மளுக்கு அடுத்த 10 years லைஃப் எப்படி இருக்கும், இதனால நம்ம 10 வருஷங்கள் நம்ம இழக்க போவது என்ன, இந்த மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எழுதிட்டு இதுல எல்லாமே நீங்க எடுக்க போற டெசிஷன் பாசிட்டிவா இருக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். நான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால கண்டிப்பா இது எனக்கு பாசிட்டிவ் தான், இது வந்து எனக்கு ஒரு துளி கூட நெகட்டிவ் இல்லை, ஒரு லாஸ் கிடையாது அப்படின்னு உங்களுடைய நீங்க கைப்பட எழுதுனது ப்ரூவ் பண்ணணும். இது வந்து லாஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபேமிலியோட டிசைட் பண்ணிட்டு தான் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும். ஃபேமிலி கூட டிசைட் பண்ணாம வாங்காதீங்க. ஃபேமிலினா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சொல்ல, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். நீங்க சப்போஸ் பேரண்ட்ஸோட சேர்ந்துருக்கீங்கன்னா அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி தான் நீங்க வாங்கணும். அது என்னோட பர்சனல் அட்வைஸ். இது இந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு தான் நீங்க சைட் விசிட்கே போகணும். ஏன்னா சைட் விசிட் போயிட்டீங்கன்னாவே டிசைடட் பர்சன், இவர் லீடா மாறிடும். நீங்க வந்து ஒரு பர்சன் இல்லை, இனிமே ஒரு கம்பெனியோட லீடு. உங்க நம்பர் போட்டுருவாங்க, உங்க நேம் எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெகுலரா ஃபாலோ பண்ணி உங்களை வாங்க வச்சிடுவாங்க. பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி வாங்க வைப்பாங்க, நெகட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ராஜெக்ட்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செல் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அதுக்கு கொடுக்குற அந்த 1 lakh அட்வான்ஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். நீங்க ஏன் இதை பெருசா பேசுறீங்கன்னு நீங்க கேட்கலாம். நிறைய பேர் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாமான்னு சொல்லி கேக்குறீங்க இல்லையா, அதுக்கு நான் போய் ரிசர்ச் பண்ணும்போது அத்தனை பேர் வந்து கூகுள் ரிவ்யூல போட்டிருக்காங்க அட்வான்ஸ் புக்கிங் அமௌண்ட் எனக்கு ரீஃபண்ட் பண்ணலன்னு. அது கஷ்டங்க. ஆக்சுவலா அவங்க சேல்ஸ் பர்சனே உங்ககிட்ட சொல்லுவாங்க இதுக்கு 0 cancellation, உங்களுக்கு எந்த பிடிப்பும் இல்லை, எந்த சார்ஜஸும் இல்லை சொல்லுவாங்க. அது 90% இது உண்மையா இருக்காது. காசா கிராண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. மத்த பில்டர்ஸோட ப்ராப்பர்ட்டி நான் பார்த்தேன், டிடெக்ட் பண்ணிட்டு தராங்க. கேன்சலேஷன்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றது உங்களுக்கு அதுல டிராபேக்ஸ் இருக்கு.
நீங்க 1 lakh கொடுக்குறீங்கன்னா கூட ஒரு 3 மாசத்துக்கு நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலயே கொஞ்சம் நல்ல வட்டி கிடைக்கும். ஆமா ஆமா. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லெசன் கிடைக்கும். அதுக்கு நீங்க அலையணும்ல, எத்தனை தடவை போயிட்டு நிறைய ஃபாலோ பண்ணி தான் ஃபாலோ பண்ணி. கிடைக்கும். நீங்க கூகுள் ரிவ்யூல போட்டா எனக்கு அமௌண்ட் வந்துரும்னு நினைக்காதீங்க. அது ஃபுல்லா ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் தான் வரும். அந்த ஓனர் அதை படிக்கிறாங்களான்னு கூட தெரியாது. அட்வான்ஸ் பண்ணிட்டேன், நான் போய் கூகுள் ரிவ்யூ போட்டுடுறேன் அப்படின்னு நினைச்சுலாம் போட்டீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு ஒரு ஆசுவாசமா இருக்கும், ஓகே நான் ரிவ்யூ போட்டிருக்கேன்னு. பட் தட்ஸ் நாட் த ப்ராசஸ். அந்த கம்பெனில நிறைய ஃபாலோ பண்ணி தான் அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடாது. அப்படி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யூ கோ ஃபார் த சைட் சீயிங். அவங்களோட ஃபாலோஅப்ஸ்லாம் அதிகமாயிடும். சேல்ஸ் பிட்ச்லாம் பண்ணி உங்களை எப்படியாவது கவர் பண்ணி அட்வான்ஸ் அவங்க பண்ணி எப்படி கவர் பண்ணுவாங்கன்னா, அந்த மாடல் ஹவுஸ் உங்களுக்கு காட்டுறாங்க இல்லையா, அந்த மாடல் ஹவுஸ் நல்ல டாப் கிளாஸ் இன்டீரியர் பண்ணதுனால உங்களுக்கு அது பார்க்கும்போதே ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதனால தான் நீங்க புக் பண்றீங்க. உண்மையிலேயே ஒரு அபார்ட்மெண்ட் நீங்க வாங்குறீங்கன்னா அதை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது எம்டி ரூம்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சிவில் ஒர்க் வேற, இன்டீரியர் ஒர்க் வேற. இன்டீரியர் ஒர்க் பத்தி நான் டெடிகேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனா அதுதான் வியூஸே போல. உண்மையை சொல்லட்டுங்களா, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இன்டீரியர் ஒர்க் கவர் பண்றதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகுங்க. அந்த ஓனர் கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கணும். அந்த இன்டீரியர் பர்சன் அந்த 3 மணி நேரம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர் வச்சு நான் ஷூட் பண்ணி தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த மாடல் ஹவுஸ் பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு ஒரு 40-50 லட்சம் ஒரு 1 கோடி கொடுத்து ஒரு வீடு வாங்குறீங்க இல்லையா, அதை நீங்களே உங்க வீட்டுல ஈஸியா கம்மி செலவுல பண்ணிக்கலாம். அதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்றதுக்கு தான் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஈவன் தோ எங்க வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணக்கிட்டே நான் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். நான் ஆக்சுவலா என் சேனல் இன்னும் க்ரோ ஆகல, அதனால நான் எஃபர்ட் எடுத்து தான் நான் உங்களுக்காக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இவங்க கிட்ட இன்டீரியர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இன்டீரியர் பண்ணிக்கலாம் போல இருக்குன்னு. நீங்க பாக்குற மாடல் ஹவுஸ்ல வந்து இன்டீரியர் நல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிடிக்குது. எக்ஸாக்டா உங்க கிட்ட கொடுப்பாங்களா, ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்களாங்கிறதும் ஒரு பிக் கொஸ்டின் மார்க். ஒர்க் எல்லாம் விட்டுடுங்க, டேபிள், லைட்டு, இந்த பேக்ரவுண்டு அதெல்லாம் கூட விட்டுடுங்க. மெஷர்மெண்ட், அந்த ரூமோட மெஷர்மெண்ட் கூட சம்டைம்ஸ் குறையுது ஏறுது. அட்வான்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்க கிட்ட ஹேண்ட் ரைட்டிங்லாம் வாங்கிக்கணும். லைக் இல்ல, அதுலயும் இஷ்யூஸ் இருக்கு. நான் சில ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அவங்க சொல்லியிருக்காங்க, நான் சேல்ஸ் பர்சன் எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, பட் ஆனால் பேமெண்ட் பண்ணும்போது எனக்கு இதுக்கு அடிஷ்னல் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எப்போவுமே மேனேஜர்ஸ் கூட தான் டீல் பண்ணணும். காஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த மேனேஜர் கிட்ட மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணணும். சேல்ஸ் பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கோஆர்டினேட் பண்ணுவாங்க, பட் அவங்க உங்களுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. ஒரு வீட்டை இன்டீரியர் பண்ணணும்னா நீங்க ஒரு விஷுவலைஸ் பண்ணி பிளான் பண்ணி தனியா பண்ணிக்கலாம். ஒரு வீடு எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கு, எந்த லொக்காலிட்டியில இருக்கு, மாடியில இருக்கா இல்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கா, இந்த மாதிரிலாம் நீங்க டிசைட் பண்ணி தான் அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கணும். மற்ற விஷயங்களை டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அட்வான்ஸ் பண்ணலாம். பட் மாடல் ஹவுஸ் பார்த்து இதுதான் நம்ம கிட்ட கொடுக்க போறாங்கன்னு நினைச்சு அட்வான்ஸ் பண்ணிடாதீங்க. இட்ஸ் a wrong move. நான் என்னோட வீடியோஸ்ல எல்லாம் ஓனர்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி உங்க வீட்டை நான் இன்டீரியர் கவர் பண்ண போறேன், நீங்க அழகா பண்ணிருக்கீங்க, நான் ஷூட் பண்ணிக்கிறேன்னு கேட்டு தான் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் பார்த்து ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. நீங்க அதை விட சூப்பராகவே இன்டீரியர்ஸ் பண்ணலாம். ஈவன் அந்த இன்டீரியர் பண்ணவரோட டீடைல்ஸ் நான் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டா நாங்க லைட்ஸ் வாங்க பாரிஸ் போயிருந்தோம். அங்கேயும் போய் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் அந்த ஷாப் ஓனர் கிட்ட, உங்க கடையை நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன், அந்த வீடியோ நான் அடுத்து ஷேர் பண்றேன். அந்த மாதிரி லைட்ஸ்லாம் கூட நீங்க ஒரு இன்டீரியர் பர்சனை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்களே ஒரு டிசைனர் லைட்ஸ் நீங்கள் பார்கெயின் பண்ணி நீங்கள் அந்த ஓனர் கிட்ட பேசி கம்மியாக வாங்கி உங்கள் வீட்டை இன்னும் அழகாக்கிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி வேற, லுக்கு வேற. எஸ், எக்ஸாக்ட்லி. நீங்கள் பார்க்குற மாடல் ஹவுஸ் வேற, ஹேண்ட் ஓவர் பண்ண போகிற வீடு வேற. இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்குறீங்க, நான் இங்கே புக் பண்ணியிருக்கேன், ப்ராப்பர்ட்டி ஓகேவான்னு. அது மார்ஷ்லேண்ட் ப்ராப்பர்ட்டி நான் சொன்னேன்னா கொஞ்சம் அப்செட் ஆகுறீங்க. ரிஸ்க் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுளில் போய் நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி போடுறீங்களே, இந்த லொகேஷன் போட்டுட்டு மிக்ஜாம் ஃப்ளட்னு போட்டிங்கனாலே யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் ஒரு 100-150 வியூஸ் மாதிரி கூட போயிருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஒரு சில பேர் மார்ஷ்லேண்ட் ப்ராப்பர்ட்டியில் புக் பண்ணிட்டு எனக்கு வந்து மெயில் அனுப்புனீங்க, நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது சேல்ஸ் டீமில் சொன்னாங்க ரைஸ் பண்ணி தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு. ப்ராப்பர்ட்டியில் ரைஸ் பண்ணி கட்டியிருந்தா ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தண்ணி வராதுங்க. ஆனால் அந்த ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். வீடு இருக்கும், ரோடு இருக்காது. இன்னொன்று, மார்ஷ்லேண்ட்னா அங்கே தண்ணி எப்போவுமே ஊறிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே மஸ்கிட்டோஸ் இருக்கும். லோக்கல் ஏரியாவில் இருக்கிற மஸ்கிட்டோஸை விட அங்கே தான் மஸ்கிட்டோஸ் அதிகமாக இருக்கும். அந்த நிலத்தில் எப்போவுமே தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும், ஸ்பாஞ்சில் இருக்க தண்ணி மாதிரி. ரெயின் டைமில் மார்ஷ்லேண்டில் வீடு இருக்குன்னா அவங்களால அந்த எமர்ஜென்சி டைமில் வெளியில் போக முடியாது. உங்க வீட்டை சுத்தி வாட்டர் ஸ்டாக்னண்டா இருக்கும்போது உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு 4-5 டேஸ் வீட்டுக்குள்ளேயே லாக் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்போ ரிஸ்காக மாறும்னா, வீட்டில் ஒரு ப்ரெக்னென்ட் உமனோ இல்லை ஒரு வயசானவங்களோ ஒரு
மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுறவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் மார்ஷல் லேண்ட் வேணாம்னு சொன்னேன். என்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு கவர்மெண்ட்டே எங்கள் ரோடுக்கு அப்ரூவ் பண்ணிட்டுன்னு. சென்னையில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குங்க, அதனால நிறைய ப்ராப்பர்ட்டி கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஐ வில் நாட் ரெக்கமெண்ட். நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம். அப்போ நாங்கள் அந்த லேண்ட் வாங்கும்போது என்னென்ன ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தோம், என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணோன்னு சொன்னால் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வாங்குறதுனால என்ன ப்ரோஸ் என்ன கான்ஸ்லாம் இருக்குது, இதனால நம்ம லைஃப் 5 இயர்ஸ்ல எப்படி இருக்கும், என்னென்ன 5 இயர்ஸ்க்கு பாதிக்கப்பட போறோம், இதெல்லாம் எழுதிட்டாங்க. ப்ராப்பர்ட்டி இந்த லொக்காலிட்டியில வாங்கலாம், இட் இஸ் வெரி அட்வான்டேஜியஸ் அப்படி சொல்லி நான் ஒரு டெசிஷனுக்கு அரைவ் ஆயிட்டேன். நான் வாங்க போற கம்பெனில ஒரு பிரைஸ் சொல்லியிருப்பாங்க, கம்பெனிஸ்லாம் அந்த ஏரியால எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, கிளியர் கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்துட்டு ஒரு கம்பேரிசனும் நான் பண்ணி பார்த்தேன். என்னென்ன ஹிடன் சார்ஜஸ்லாம் இருக்கு, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு பிரைஸ் நீங்க சொல்றீங்க, இது இல்லாம வேற என்னென்ன சார்ஜஸ்லாம் எனக்கு இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளவு காசு, அது இல்லாம வேற என்ன சார்ஜஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் திருவி அவங்களுக்கு கேட்டுட்டே இருந்தேன். அந்த 1 வீக் நம்ம பே பண்றதுக்கு முன்னாடி சொல்றேன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நம்மள ஸ்டாப் பண்ணுவாங்க, லேட்டா ஒரு பாம் மாதிரி போடுவாங்க, இதுக்கு நீங்க அடிஷனல் பேமெண்ட் ஹிடன் சார்ஜஸ்ன்னு சொல்லலாம். கிட்ட வெளிப்படையா சொல்லிட மாட்டாங்க. துருவி கேட்டு 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 ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்கும்போது தான் அவங்களே அறியாம ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, இது இருக்குங்க. அட்வான்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி நிறைய டைம் இருக்கு, அதனால எவ்வளவு கொஸ்டின்ஸ் வேணாலும் அவங்களை கேட்கலாம். இதை கன்வெர்ட் பண்ணும் இல்லையா, they are responsible all the doubts clarified. அதனால நிறைய क्वेश्चंसலாம் கேட்டு அவங்க கிட்ட இருக்க எல்லாமே வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நீங்க ஒரு வக்கீல் கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும், இல்ல ஏதாவது வில்லங்க இருக்கா ப்ராப்ளம் இருக்கான்னு. வக்கீல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5000 சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கு கம்மியா சார்ஜ் பண்ணாங்கன்னா ஃபைன். நான் ரீசெண்டா செக் பண்ணேன் சேனல்ல சொல்றதுக்காக, எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு கேட்டதுக்கு 5000 சார்ஜ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வேலிடேட் பண்ணி அதில் இருக்க ஈஸி டாக்குமெண்ட்லாம் வேலிடேட் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, ஏதாவது கடன் இருக்கா, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேற ஒருத்தவங்களோட ஷேர் இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணி நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கினதுக்கு முன்னாடி யாருக்கு அது இருந்தது, அந்த மாதிரி ஒரு 40 இயர்ஸ் டாக்குமெண்ட் ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணி சொல்லுவாங்க நமக்கு. ஒரு வக்கீல் கிட்ட நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கணும் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா. செக் பாக்ஸும் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அட்வான்ஸ் பண்ணணும். இதுதான் நானும் செஞ்சேன். உண்மையிலுமே நல்ல அப்ரிசியேஷன் இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ கூட நல்லா இதுவாயிட்டு இருக்கு. we are so happy that we bought that property. பட்டா இல்லாத லேண்டை உங்ககிட்ட விற்க பார்ப்பாங்க, தயவுசெய்து கும்பிடு போட்டுருங்க. அந்த ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கவே வாங்காதீங்க. உங்க வீடு பக்கத்துலயே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காமிச்சு சொல்லுவாங்க, இதுக்கு நெக்ஸ்ட் இதுக்கு பட்டா தரப்போறாங்கன்னு சொல்லுவாங்க. வேண்டவே வேண்டாம். ஏன் நான் சொல்றேன்னா, ரீசெண்டா நியூஸ்ல கூட பார்த்தேன், பட்டா இல்லாத ப்ராப்பர்ட்டியில இருக்க மக்கள் எல்லாம் கவர்மெண்ட் எவாக்குவேட் பண்ணிட்டு அவங்க கவர்மெண்ட்க்கு ஒரு பிளான் இருக்கு. ஒன்று ஃபாரஸ்ட் ஏரியாவா மாற்றலாம், இல்லை நீர்நிலையை சரிப்படுத்துகிற இடமா மாற்றலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஃபுல்லாக ஹவுசிங் போர்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி அனுப்பும்போது ஆதார் கார்டு இல்லாமல் அந்த ரேஷன் கார்டு இல்லாமல் நிறைய பேருக்கு அந்த ரெண்டுமே கிடைக்காமலே மிஸ் ஆயிருக்கு. ஸோ ரேட் கம்மியாக இருக்குது, பட்டா வந்துரும்னு சொன்னாங்கன்னா வேண்டாம். I will not recommend. அட்வான்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி முக்கியமா இன்னொரு விஷயமும் செக் பண்ணோம், லேட் பேமெண்ட் சார்ஜ், பேமெண்ட் ஸ்கெடியூல் என்ன, இதெல்லாமே நீங்க கிளியரா எழுதி வாங்கிக்கணும். ஒரு டாக்குமெண்ட் அவங்க கிட்ட இருந்து நீங்க கலெக்ட் பண்ணிட்டு இந்த டேட்க்கு நான் இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் போட்டு கொடுப்பாங்க. லேட் பேமெண்ட் சார்ஜஸ் ஏதாவது இருக்கா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். 95% இருக்கும். நான் இந்த டேட்ல மிஸ் பண்ணனா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கிளியரா நீங்க பேசிக்கணும். முன்னாடியே டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கணும். நீங்க சேல்ஸ் பர்சனுக்கு அதை பத்தி தெரியாது. ஏன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான். இந்த வீட்டுக்கு எங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து 1.5 லட்சம் போட்டாங்க. லேட் பேமெண்ட் சார்ஜஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்குற தேதியில் நம்ம அமௌண்ட் கொடுக்கணும். நம்மளுக்கு வந்து டிமாண்ட் லெட்டர் கொடுப்பாங்க, இந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்த தேதிக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த தேதிக்குள்ளே கொடுக்க தவறினால் நம்ம அதுக்கு லேட் பேமெண்ட் ஃபீஸ் கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு என்ன தேதி, இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு தேதி 25. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு தான் பில்டர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும், 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. 28ஆம் தேதி சப்போஸ் பேங்க் ஹாலிடே, என்னால் நகை வைக்க முடியல, அமௌண்ட் ரெடி பண்ண முடியலன்னா நான் 1ஆம் தேதி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 28லேருந்து 1ஆம் தேதி இருக்கு இல்லையா நாட்கள், 3 நாளைக்கு அந்த அமௌண்ட்டுக்கான வட்டியோ இல்லை லேட் பேமெண்ட் ஃபீஸ்னு ஒன்று போடுவாங்க. இது எல்லாமே சேர்ந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வரும். அந்த மாதிரி எங்களுக்கு வந்தது 1.5 லட்சம் ரூபாய். அப்போ நான் போய் கேட்டேன் அந்த சேல்ஸ் பர்சனை, சார் உங்களை நம்பி தானே நான் வீடு வாங்கினேன், இந்த மாதிரி 1.5 லட்சம் போட்டாங்க, நீங்கள் ஏதாவது பேசி ரெடியூஸ் பண்ண முடியுமானா அவரால் முடியாது. ஏன்னா அது வேறு டிபார்ட்மெண்ட், அவரால் முடியல. ஹி ஹாஸ் நோ பவர் டு டூ தட். ஸோ அதனால் சேல்ஸ் பர்சன் சொல்கிறாங்கன்னா அவங்களோட வேலை அந்த வீட்டை விற்றுட்டு போயிடுவாங்க. மற்ற ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுறது நீங்கள் தான். அட்வான்ஸ் வாங்குறது மட்டும்தான் நீங்கள் பார்க்குற சேல்ஸ் பர்சனோட வேலை.
அதுக்கப்புறம் வேற டீம் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அவங்கள தப்பு சொல்லலை, அது அவங்களோட டாஸ்க் அந்த லிமிட்டோட முடிஞ்சிடும். அவங்களுக்கு அதுக்கு மேலே அவங்களுக்கு பவர் இருக்காது. ஏன்னா அவங்க நியூ கிளைண்ட்ஸை பார்ப்பாங்க, அந்த ப்ராசஸிங் இதெல்லாம் நடக்குது இல்லையா. கண்டிப்பாக லேட் பேமெண்ட் ஃபீ போடுவாங்க. எவ்வளோன்னு முதல்ல கேட்டுக்கோங்க. என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, லேட் பேமெண்ட் ஃபீ இஷ்யூஸ் எனக்கு வராதுன்னு நீங்கள் சொல்வீங்க. ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு 4-5 வருஷம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இல்லை நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன், நல்லா இருக்குது, எனக்கு வந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து அக்டோபர் 2026 தான் முடியும். இன்னும் ஒரு மாதத்தில் 2025 வந்துடும். நெக்ஸ்ட் இயர் வர்ற வருஷம் இல்லாமல் அக்டோபர் 2026 தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. பட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 1 இயர் ஆகும் டெலிவர் பண்ணுறதுக்கு. 2026னா அக்டோபர் 2027 தான் அந்த வீடு புக் பண்ணுறவங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடு புக் பண்ணுறவங்களுக்கு 50 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்து புக் பண்ணீங்கன்னா உங்கள் வீடு உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? 2027. 3 வருஷம் கழிச்சு தான் உங்கள் கையில் கிடைக்கும். அந்த 3 வருஷம் நீங்கள் ஹோம் லோனும் கட்டிட்டு இருப்பீங்க, சேம் டைம் வீட்டு வாடகையும் கொடுத்துட்டு இருப்பீங்க. இந்த மாடல் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படும். நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் ரிட்டையர்மெண்ட் ஹோம் மாதிரி ஒருத்தவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ் கொடுத்து கட்டலாம். நான் சொன்னேன் நீங்கள் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு வாடகையும் கட்டணும், ஹோம் லோனுக்கான இஎம்ஐயும் கட்டணும். ஸோ அந்த 3 வருஷம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். சேம் டைம் ஹோம் மேக்கர்ஸ் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப்பும் பண்ணுங்கள். ஒருத்தர் தலையிலேயே பேர்டன் போடுறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் செல் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் அந்த மாதிரி பண்ணேன். we were able to manage it. நீங்களும் கொஞ்சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் என்னோட மெசேஜ். ஒரு விஷயமும் நடந்தது. சென்னை 1 பேக் சைடில் இவர் ஒரு வாட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தார். 2019 ஒரு ஃப்ளாட் நான் கண்டிப்பாக வாங்க போகிறேன், இப்படி சென்னை 1 பின்னாடியே இருக்குது அப்படின்னாரு. ரீசெண்டாக நான் நியூஸில் பார்த்தேன், அதில் மார்ஷ்லேண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த வீட்டெல்லாம் வந்து எவாக்குவேட் பண்ணாங்க. அப்போ இவர் சொன்னார் கவர்மெண்ட் பட்டா இருக்குதானு. அந்த வீடு எவாக்குவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கே எவாக்குவேட் பண்ணவங்க ஃபுல்லாக சொன்னது என்னன்னா, டிசம்பர் மழையில் எங்கள் டாக்குமெண்ட்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. எப்படிங்க இந்த ரோடுக்கு இந்த சைடில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ தண்ணி வந்ததுன்னா இந்த சைடு இருக்கவங்களுக்கும் வராதா? மார்ஷ்லேண்டு வேணாம். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு லக்ஸரி வில்லா இருந்தாலும் சரி, ஹைரைஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி, வேணவே வேணாம். இன்னொரு ஜிம்மிக், இன்னைக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார் கிடைக்கும். ஞாபகம் இருக்கா? பல்லாவரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி போய் பார்த்தோம். இது வந்து வேற பில்டர். இவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் இன்னைக்கே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் அப்படின்னாங்க. அந்த டைம் என்கிட்டே ஒரு கார் இருந்தது. சரி எங்களுக்கு கார் வேணாம்னு சொல்லும்போது நீங்கள் 2.5 lakhs நான் உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே வாங்க வைக்கிறதுக்கான டெக்னிக் தான். சரியா? வீடு வாங்குறவங்களால கார் வாங்க முடியாதா? இது கொஞ்சம் ஓல்டு டெக்னிக் தான். பட் இதை நம்பி கூட சில பேர் யாராவது அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்களா, ஓகே இன்னைக்கு அட்வான்ஸ் பண்ணா நம்ம ஃபிளாட்டோட ஒரு கார் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாணயம், கார் இதெல்லாம் பார்த்து மைண்ட வந்து கொஞ்சம் தெளிவா இருங்க. வீடை நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா காசு ஃபுல்லா நீங்க தான் அடைக்க போறீங்க. வாங்குறது கொஞ்சம் நல்ல ப்ராப்பர்ட்டியை வாங்கிடலாங்க. ப்ராப்பர்ட்டி வெப்சைட்ல போயிட்டு ஒரு லொக்காலிட்டியை போட்டு சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆட் வர்றதுக்காக அந்த போர்ட்டலுக்கு இந்த ரியாலிட்டி கம்பெனி கண்டிப்பா பே பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லா சார்ஜஸும் உங்க மேலதான் வரும். இந்த போர்ட்டல்ல பெஸ்ட் ரேட்டிங் இருக்கு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுங்க ட்வைஸ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கு லிஸ்ட் ஆகிறதுக்கு அவங்க கண்டிப்பா ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க. அது உங்க மேலதான் வரும். அதே மாதிரி லாஸ்ட் இருக்கு இல்லையா, அது வேஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம் இல்லை. அதை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணலாம். கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. நிறைய விஷயம் நீங்க என்ன நடக்குது, எவ்வளோ செலவாகுது, அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. நான் என்னால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணி ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் தேடுங்க. நாங்கள் பண்ணுற அவேர்னஸ் வீடியோலாம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறாங்கன்னா எங்களோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொன்னதில்லை. பட் வீடு தேடுறவங்களுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கேன், 30 years கழிச்சு எனக்கு நல்ல அப்ரிசியேஷன் அது கொடுக்குமான்னு கேட்டிருந்தாரு. பாசிபிளே கிடையாது. ஏன்னா நான் லாயர்கிட்டயே டைரெக்டாக செக் பண்ணிட்டேன். அந்த லாயரே சொன்னார் பில்டிங்க்கு அப்ரிசியேஷன் கிடையாது, சிமெண்ட்டு செங்கல் இதுக்கெல்லாம் அப்ரிசியேஷன் கிடையாது. அந்த நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்துக்கு தான் அப்ரிசியேஷன். நீங்கள் ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நிலம் தான் உங்களுக்கு பன்மடங்காக மாறுமே தவிர அந்த பில்டிங் மாறாது. அந்த பில்டிங்கை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா ஒன்று வாடகை வேணும், இல்லைன்னா உங்களோட வாடகையை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் அங்கே தங்குற மாதிரி தான் இருக்கும். பில்டிங்னால உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காது. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே வந்து க்ரோ ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கினீங்கன்னா அது அடுத்த வருஷமே வந்து டபுள் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஆஃப் டைம். அது வரைக்கும் நீங்கள் டைம் கொடுத்து தான் ஆகணும். ஒரு 10 years கேப் வச்சுக்கோங்க. 10 years கழிச்சு
இந்த அபார்ட்மெண்ட் மடங்கு வளர்ந்துருக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. அது வளர்றது கிடையாது. பட் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கன்சிடர் பண்ணலாம். நீங்க அந்த 10 வருஷத்துக்கு அந்த அபார்ட்மெண்ட் நீங்க யூஸ் பண்றீங்க, அதனால நீங்க யாருக்கும் வாடகை கொடுக்கறது இல்ல, ரெண்டல் மணி சேவ் ஆகுது அப்படின்றத நீங்க திங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இட்ஸ் அ பில்டிங் ஆஃப்டர் ஆல். அட்லீஸ்ட் இப்போதைக்கு வேல்யூ பெருசா இல்லை. இன் ஃபியூச்சர் ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த ஏரியாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டா அப்படி சொல்லிட்டு அப்போ வந்து ரேட் வேணா ஏறி இருக்கலாம். பட் அது வரைக்கும் அந்த பில்டிங் தாங்கணும்ல. தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு கன்சிடர். ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நாங்க ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடு கட்டி கொடுத்துருவாங்களான்னு கேட்டிருந்தாங்க. அது பாசிபிள் கிடையாது. பில்டர் தனி வீடு கட்டுறது டிஃப்ரெண்ட். ஒரு கம்யூனிட்டி கட்டுறாங்க, என்டையர் கம்யூனிட்டி முடிச்சு தான் கொடுப்பாங்க. தனியா ஃபர்ஸ்ட் உங்களோட வில்லா மட்டும் கொடுப்பாங்களான்றது ஐ எம் நாட் ஷுர். ரீசெண்டாக நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை ஷேர் பண்ணுறேன். இதுன்னு தேனுபுரீஸ்வரர் கோயில்னு இருக்குது சித்தாலப்பாக்கம்ல. அந்த கோவிலுக்கு போகிற வழியிலேயே கோவில்லேருந்து ஜஸ்ட் ஒரு மண்டபம் வரும், பெரிய மண்டபம். அது பக்கத்துலேயே ஒரு பெரிய வில்லா ப்ராப்பர்ட்டி கட்டிட்டு இருக்காங்க. அந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். DAC வில்வா VILVA. நான் அங்கே போய் கேட்டு வீடியோ எடுக்கலான்னு தான் இருக்கேன். நல்லா பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன், பின்னாடி ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான். ஸோ நீங்கள் வேணால் அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் அங்கே போய் செக் பண்ணலை, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நாங்கள் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நியூ ஹோம் பையர்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னை ட்ரஸ்ட் பண்ணி நிறைய பேர் மெயிலும் அனுப்புறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் டிலே இருக்கும், பட் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். மெயில்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் நிறைய மெயில்ஸ் வந்ததுனால ஒரு நாளைக்கு மெயிலுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு, ஆனால் கண்டிப்பாக மெயில் ரிப்ளை பண்ணிடுறேன். உங்களை அடுத்த வாரம் வந்து பார்க்குறோம் வீடு ரிலேட்டட் அப்டேட்டோட. பாய் பாய். இந்த சீரீஸ்ல அடுத்த வீடியோ அடுத்த வாரம் வரும். நாங்க எதை பத்தி கவர் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க சர்ச் பண்ணி நான் உங்ககிட்ட டீடைல் ஷேர் பண்றோம்.